எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற vlog வந்து நான் மார்னிங்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான். இந்த vlogல செம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணுற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வந்து குட்டி குட்டியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லீவ் நாள் அப்படின்றதுனால மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடே எழுந்திரிக்கிற வேண்டிய வேலை இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ எப்படி இந்த பண்ணுறது? ஆக்சுவலாக கஞ்சியில் என்னமோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்பவுமே ரெடி பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ கடகடன் பண்ணுறதுனால எனக்கு வந்து டைம் இருக்காது, நான் அதை மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அந்த ரெசிபி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் டம்ளர், உங்களுக்கு அளவு வந்து காட்டுறேன். ஸோ பச்சை அரிசியை நல்லா மிக்ஸி ஜாரில் குறப்பாக உடச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப உடச்சிடக்கூடாது. நம்ம உப்புமாவுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குறப்பாக இருந்தால் சரியாக இருக்கும். அந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி அண்ட் 1/4 அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே காய் எல்லாத்தையுமே கட் பண்ணுற கேப்பில் இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊறியிருக்கும். ஸோ காய் நான் என்னென்ன இதில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேவையான பொருள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பருப்பு அரிசி இருக்கட்டும். அண்ட் இங்கே வந்து கேரட், பீன்ஸு, சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வச்சுருக்கேன். அண்ட் பக்கத்தில் இருக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ வேணுமோ அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து மீல் மேக்கர் நீங்கள் நல்லா பாயில் பண்ணி பிழிஞ்சு அதையும் சின்ன சின்ன பீஸா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கரில் தான் ரெடி பண்ணணும். ஏன்னா விசில் விட்டு நல்லா வேக வைக்கணுன்றதுனால நான் குக்கர் எடுத்திருக்கேன். இது நெய்யில் பண்ணால் மட்டும்தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு அண்ட் வந்து வாசனை வரும். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தாளிப்புக்கு தேவையான நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, இவ்வளோதான். இதுக்கு மேலே மசாலா பொருள் வேண்டாம். ஸோ இதை வந்து நெய்யில் போட்டு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் உடனேவே ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது நல்லா வதங்கணும். வேணும்னா போட்டு அந்த பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். நான் குழந்தை சாப்பிடுவேன்றதுனால பச்சை மிளகாய் போடல. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயும் சேர்த்துக்கலாம். வச்சுருந்த தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நெய் வந்து இதில் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி வதங்கிறதுக்கு ஸோ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு, அரிசி இது எல்லாத்தையுமே சேர்த்து அதை ஊற வச்ச தண்ணியுமே அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அளவு வந்து நம்ம கஞ்சி பதத்துக்கு வேணும் இல்லை நல்லா வந்து வேகணும் அப்படின்றதுனால 1 டம்ளருக்கு நம்ம 4 டம்ளர் அளவு கூட தண்ணி தாராளமாக சேர்க்கலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து ஒரு 3 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம கஞ்சி பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலாக அடிஷ்னலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். மேபி அதை வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வந்து இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு 7 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். மஞ்சள் தூள் லைட்டாக கலருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே வந்து ஸ்பைசஸோ மசாலாவோ எதுவுமே பவுடர் எதுவுமே சேர்க்கலை. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 7 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து குழவாக நமக்கு வந்திருக்கும். குடிக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் மார்னிங் எடுத்துக்கிறதுனால சீக்கிரம் மறுபடியும் பசிக்காமல் இருக்கும். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே, இதை நம்ம மூடி ஒரு 7 விசில் விட்டுடலாம்.
நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா குழச்சி விட்டுட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே அப்படி ஒரு வாசனைங்க. சிம்பிளான ரெசிபி மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் கூட குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸோ நம்ம வந்து ஃபேஸ் பேக் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஓன் பிராண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். எனக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவைக்கு மேலே யூஸ் பண்ண அவ்வளோ நல்லாயிருக்கு சிஸ்டர் அப்படின்லாம் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க, டக்கு நம்ம ஃபேஷியல் பண்ணல ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கணும்னா கூட இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரா மில்கில் ட்ரை ஸ்கின் அந்த கர்டில் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து வந்து க்ரீன் டீ இருக்கு இல்லையா, ஸோ அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சம்மருக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து க்ரீன் டீ அந்த வாட்டரில் ஆட் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு கேட்டிருந்தாங்க எனக்கு மில்க் அண்ட் கர்டு வேண்டாம் அண்ட் வந்து பன்னீர் வேண்டாம், வேறு எதுலையாவது வந்து மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். யாருக்காவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் அந்த வ்ளாக்லேயுமே சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து மேபி வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீன் டீ வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா கலந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த வேலை தான் பார்க்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது, அதில் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் வந்து நம்ம போட்டு ஒரு 45 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணுறேன். நான் உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆர்டர் வேணும்னா மிஸ் பண்ணாமல் ப்ளேஸ் பண்ணுங்க. பாய். ஸோ இந்த சம்மர் டைமுக்கு ரிலேட்டடான ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் உங்களோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சில பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சம்மர் டைம் பார்த்திங்கன்னா ஓவராக வந்து வெயில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மழையை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாள் நமக்காக வந்து வந்துச்சு. ஒரு 1 hour நல்ல மழைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்காது, எஸ்பெஷலி சென்னையில். ஸோ உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்னென்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம், ஸோ என்னென்ன வந்து பவுடர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஜஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடது பயங்கரமான ப்ரைஸும் இருக்காது, நார்மலாக இருக்காது, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். ஸோ என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து வாவில் வாங்கியிருக்கிற ஒரு பர்ஃப்யூம் வந்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ தஞ்சோர் டிலைட் சம்திங் போட்டிருக்கோம். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு, எஸ்பெஷலி இதில் நிறைய கமெண்ட்ஸ் நல்லா இருந்ததுனால நான் அதை வாங்கி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு மைல்டான ஒரு வாசனையாக இருக்கும், ஹெவியாகவே இருக்காது. ஏன்னா சில பேருக்கு ஹெவி பர்ஃப்யூம்ஸ் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, தலைவலிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வாவில் அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெல்லா விட்டா. ஸோ இதில் இருக்கிற இந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக இது வந்து இந்த டேட் உமன் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுவும் வந்து வாசனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த வாவ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் அந்த பிங்கோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது கூட மேபி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரையல் பேக் மாதிரி குட்டியாக தான் இருக்கும். நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணேன். அண்ட் வந்து இந்த டியோட்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ரொம்ப ஃபேமஸ். ஈவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ எனக்கு பர்ஃப்யூம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைல்டு ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் வாசனை. ஈவா வாட்டர்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஈவா வந்து நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே யூஸ் பண்ணாலும் என்னோடய ஃபேவரட் அந்த வாசனை. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது யூனிசெக்ஸ். ஸோ 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாடி கியூபிட் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இதுவுமே வந்து அந்த அக்வா ஃப்ரெஷ் அதை யூஸ் பண்ணும்போதே ஒரு மாதிரி மைல்டாக அண்ட் கொஞ்சம் அந்த வாசனையும் இருக்கிற மாதிரி ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ லைட்டாக இருக்கிற ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப நேரம் வராது. பட் இது வந்து நீங்கள் மார்னிங் போட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் வரைக்குமே நல்லாவே தாங்கும். அண்ட் வாசனையும் கொஞ்சம் அந்த ஹெட்டேக்லாம் வர மாதிரி இருக்காது. இதை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் கையில் வச்சுருக்கிறது ஸோ எங்கேஜ் அப்படின்ற பிராண்டு. இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், ரொம்ப தூரம் வந்து வெளியில் ரொம்ப நேரம் வெளியில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் டைமில் ஸோ நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கேஜ் நல்லாயிருக்கும்.
அண்ட் முக்கியமான விஷயம், நமக்கு ரொம்ப நேரம் அந்த வாசனை வந்து இருக்கும். நீங்கள் மார்னிங் போட்டிங்கன்னா நைட்டு வரைக்குமே ட்ரெஸ்ஸில் அதோட வாசனை இருக்கும். அண்ட் வந்து இந்த ஜாகுவார் பார்த்தீங்கன்னா சாயோடது அவங்க யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க பர்ஃப்யூம். நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு நான் ஆசையாக வாங்கி கொடுத்தேன். எதுலேயுமே பார்த்தீங்கன்னா கேப் இருக்காது. ஸோ நம்ம பிரணவ் பார்க்குற வேலை ஒவ்வொரு கேப்பையும் ஒவ்வொரு இடத்துல போட்டிருப்பான். ஸோ அந்த ஜாகுவார் நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த சம்மருக்கு ஸோ ஒரு வீட்டில் இந்த ஒரு டஸ்டிங் பவுடர் இருக்கிறது ரொம்ப மெயினுங்க. ஸோ கேண்டிட்டில் எனக்கு இந்த பிராண்ட் ஆக்சுவலாக கேண்டிட் பிராண்ட் பிடிக்கும். எப்போ சம்மர் வந்தாலும் இது வந்து ரேட் வந்து 104 போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பவுடர் வந்து நான் வாங்கி வச்சுருவேங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வேர்க்குரு வர மாதிரி இருக்குது, சில நமக்கே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். ஒரு 2-3 தடவை நம்ம வந்து அதை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அது அந்த வேர்க்குருவோ இல்லை அந்த இச்சிங்னஸோ இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதையும் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் புதுசாக ட்ரை பண்ணது ஸோ அண்டர் ஆர்ம் ரோலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டார்க்னஸ்லாம் இல்லாமல் இருக்கும். அண்ட் இந்த நிவ்யாவில் பேர்ல் அண்ட் பியூட்டி நான் கிட்டத்தட்ட நிறைய வருஷம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸோ அந்த பிளாக்னஸ்லாம் இருக்காதுங்க. அவ்வளோ நல்லா ஸ்கின் கலருக்கே ஆக்சுவலாக இருக்கும். அண்ட் நான் இப்போ புதுசாக ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனால ட்ரை பண்ணேன். ஸோ நம்ம இப்போ வீடியோ பார்க்குறே இருக்காது, அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருக்கும், அந்த ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு பர்ஃப்யூம் போட்டாலுமே அந்த வெளியில் அந்த ஸ்மெல் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அந்த ரெக்ஸோனா இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின அந்த நிவ்யா இருக்கு இல்லையா அண்டர் ஆர்ம் ரோலான் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டே ஃபுல்லாகவே வந்து நம்மளை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். கொஞ்சம் கூட அதோட ஸ்மெல்லே இருக்காது. ஸோ நிவ்யாவே வாங்கிட்டு இருக்குமே இந்த தடவை வந்து ரெக்ஸோனா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆக்சுவலி இது வந்து அந்த புதுசாக வந்த ஒரு ஃப்ளேவர் நினைக்கிறேன். மேபி நான் யூஸ் பண்ணாதனால எனக்கு தெரியலையான்னு தெரியல. பட் ரெக்ஸோனால இந்த ஒரு பவுடர் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து அந்த பவுடர் ட்ரைன் தான் போட்டிருக்கு. ஸோ இது அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே பவுடர் அடித்த ஒரு வாசனை வரும் இல்லையா, ஸோ அதே மாதிரி இருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே வந்து அந்த வாசனை இருக்கும், நல்லா வந்து தாங்கும். ஸோ அந்த ஆர்டர் ஸ்மெல்லாம் இருக்காது. மேபி உங்களுக்கு கொஞ்சம் இந்த சம்மர் டைமில் எனக்கு அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நிவ்யா அண்ட் ரெக்ஸோனா யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் காட்டின அந்த பர்ஃப்யூம் முக்கியமாக அந்த டஸ்டிங் பவுடர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் குட்டீஸ் பெரியவங்களாம் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அண்ட் இந்த பர்ஃப்யூம் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னும் ஏதாவது புதுசாக ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பீஸ் பண்ணியிருக்கேன். அது வந்ததும் அதுவும் நான் உங்களுக்கு நல்லா இருக்கா என்னன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து நான் புதுசாக வாங்கினாலும் அதையும் வ்ளாகில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மருக்கு நான் ஷேர் பண்ண இந்த குட்டி கிளிப்பிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து கிளம்பியாச்சு. மார்க்கெட் எப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து நான் சொன்ன மாதிரி தாம்பரம் மார்க்கெட் எங்களுக்கு ரொம்ப பக்கம். ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது முக்கியமான பொருள் எது வாங்கினாலும் நல்ல ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். தேங்காய் இல்லாத பொருளே இருக்காது, எல்லாமே இருக்கும். ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். ஆனால் என்னென்ன பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டைமில் பயங்கரமாக வந்து வேர்த்து கொட்டி கூட்டமாக வேறு இருக்கும். பட் ஆனால் அந்த கடையெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே வேணுன்றது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம், அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வடை இல்லாத பொருளே இருக்காதுங்க, எல்லாம் இருக்கும். எனக்கு வந்து தாம்பரம் மார்க்கெட் பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ஸோ வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.